புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த மாமனிதர் என்ன புரட்சி செய்தார் என்று கேட்பாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற விவாதமே புரட்சியாளர் அம்பேத்கரை மையப்படுத்தி தான் நடக்கிறது. அம்பேத்கரை ஆதரிக்கிறவர்கள் ஒரு புறம், அம்பேத்கரை எதிர்க்கிறவர்கள் ஒரு புறம். இந்தியாவில் அப்படிதான் இன்னைக்கு அரசியல் களம். எல்லா விவாதங்களும் அப்படிதான் போகுது. அவர்தான் இன்றைக்கு அரசியலின் மையமாக இருக்கிறார். இந்த தேசத்தின் தந்தை என்று காந்தியடிகள் பேசப்பட்டாலும் காந்தி இன்றைக்கு அரசியலின் மைய பொருள் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலின் மைய பொருளாக இருக்கிறார், கருப்பொருளாக இருக்கிறார். காந்தியை ஆதரித்தவர்கள் ஒருபுறம், காந்தியை எதிர்ப்பவர்கள் ஒருபுறம். இன்னைக்கு அரசியல் பிரியல. புரட்சியாளர் அம்பேத்கரை ஆதரிக்கிறவர்கள் ஒருபுறம், புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை எதிர்ப்பவர்கள் இன்னொரு புறம். நேரடியாக எதிர்ப்பவர்கள், மறைமுகமாக எதிர்ப்பவர்கள். எதிர்ப்பவர்கள் ரெண்டு வகை இருக்குது. அம்பேத்கரை நேரடியாக எதிர்க்கிற சாதி வெறியர்கள் உண்டு. அம்பேத்கர் சிலை போய் செருப்பால் அடிப்பான், சாணியை அடிப்பான், விரலை உடைப்பான். அம்பேத்கர் படத்தை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. அம்பேத்கர் பெயரை சொல்லி இழிவா பேசுவான். இவெல்லாம் பக்குவம் இல்லாத சாதியவாதிகள். ரொம்ப முதிர்ச்சி அடைந்து விவரமா, புத்திசாலித்தனமா, வெளிப்படையாக எதிர்க்காமல் அம்பேத்கரை எதிர்க்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் தான் RSS கூட்டம். அந்த கூட்டம் தான் பிஜேபி கூட்டம். அவர்கள் வெளிப்படையாக அம்பேத்கரை எதிர்க்க மாட்டார்கள். RSS காரர்கள் அம்பேத்கரை புகழ்வார்கள். அம்பேத்கர் ஜெயந்தி என்று அவருடைய பிறந்த நாளை, நினைவு நாளை கொண்டாடுவார்கள். ஆனால் அம்பேத்கரின் சிந்தனைகளை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள். சாதி ஒழிப்பு அம்பேத்கருடைய சிந்தனைகளில் முதன்மையானது. எந்த RSS காரனாவது சாதியை ஒழிக்க வேண்டும் என்று மேடையில் பேசியதுண்டா? அப்படி பேசுகிற அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டதாக என்றைக்காவது அவர்கள் முன்வந்திருக்கிறார்களா? ஒரு காலும் RSS காரர்கள், பிஜேபி காரர்கள் சாதி ஒழிப்பு என்று பேசவே மாட்டார்கள். சாதி ஒழிப்பு என்று பேசாதவர்கள் அம்பேத்கருக்கு எப்படி ஆதரவாளர்களாக இருக்க முடியும்? முடியாது. ஏன்னா அம்பேத்கருடைய மிக முக்கியமான, முதன்மையான, அடிப்படையான கோட்பாடு அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். இப்படி ஒரு புத்தகத்தை இந்தியாவில் எழுத ஒரே மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் மட்டும்தான். அப்படி ஒரு சிந்தனையே அவருக்கு மட்டும்தான் வந்துச்சு. வேர்ல்டு ஹிஸ்டரி எழுதினார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, நான் கண்ட இந்தியா, இந்தியாவை கண்டேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறார். ஜவஹர்லால் நேருடைய புத்தகங்கள்ல இது ரெண்டும் பிரபலமான புத்தகங்கள். இந்திரா காந்தி தன்னுடைய மகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.